பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய அளவிற்கு நிதி நிலைமை மேம்படுமா அப்படின்னு இந்த விஷயத்துல நீங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கு. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்களுடைய நலனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். மனசார கூட யாருக்குமே துன்பமே நினைக்காத அனைத்து நல்ல உயிர்களும் வாழ்வில் ஓங்கிய புகழ் பெற்று இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை இத்தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் திருமண நாளாக கொண்டாடும் அனைவருக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினத்தில் நமது ராசிக்கு என்னென்ன நன்மைகள் உண்டு, என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணலாம். மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. வாங்க இன்றைய தினத்துக்கான வீடியோவுக்கு போகலாம். இன்றைய தினம் 14 ஜூலை 2022 வருடங்க, வியாழக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆனி மாதம் 30ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் குரு பகவான் ராசியிலேயே உட்கார்ந்து ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு சிறப்பான சூழ்நிலை இன்னைக்கு ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் புதன் பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறது நல்ல ஒரு யோகமான தினமாக இன்னைக்கு கருதப்படுதுங்க. மேலும் இன்றைய தினம் 5 குடையவன் 11ஆம் இடத்துல சேர்க்கை பெற்றுள்ளது மிகச்சிறந்த தினமாக இன்றைய தினம் கருதப்படுது. சனி பகவானும் சந்திர பகவானும் சேர்க்கை பெற்றுள்ளதுங்க. எனவே இன்றைய தினம் நமது கிரக அமைப்புகள் மீனராசிக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்குங்க. ஏற்கனவே பழைய பாக்கிகள் உங்களுக்கு நிலுவையில் இருந்துட்டு வந்தது அப்படின்னா இன்னைக்கு அந்த பழைய பாக்கிகளை நீங்கள் வசூல் செய்ய முடியும். அதன் மூலமாக உங்களது நிதி நிலைமையை மேம்படுத்திக் கொள்ள முடியுங்க. மேலும் தொழிலும் மிகச்சிறப்பாக இருக்குங்க. வருமான பற்றாக்குறை இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்திருந்தா அந்த பற்றாக்குறையெல்லாம் அகன்று இன்றைய தினம் பண வருவாய் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது அடிப்படை வசதி வகைகளை பெருக்கிக் கொள்ள நீங்க முன் வருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழல் இன்னைக்கு அமையும். எனவே அதன் மூலமாக உங்களுக்கு அதிகமான மன மகிழ்ச்சிகள் உண்டு. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய நண்பர்கள் வழிகாட்டுதலாக இருப்பார்கள். அவர்கள் மூலமாக ஒரு நல்ல ஒரு புரிதலும் நல்ல ஒரு சிறந்த ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். எனவே பக்கபலமாக இருந்து உங்களது சிக்கல்களை தீர வழிகாட்டக்கூடிய சில ஒளி விளக்காக உங்களது வாழ்க்கைக்கு திசை காட்டக்கூடிய நல்ல நண்பர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவாங்க. நிறைய நல்ல மனிதர்கள் உங்களை சுற்றி இருப்பாங்க. இன்றைய தினம் உங்களது பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் முன்னேற்றம் அடையும். உங்களது அலுவலகத்தில் ஏதாவது ப்ரமோஷன் உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான ப்ரமோஷன்லாம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே பதவி உயர்வுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு அதிகமான நல்ல நன்மைகள் உண்டு. இன்றைய தினம் உங்களது உடல் நலனில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறதுங்க நல்லதுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். எது விஷயங்கள் உங்களுக்கு தீமை தருமோ அந்த விஷயங்களை உங்களது உடல் சம்பந்தமாக நீங்கள் இன்றைய தினம் தவிர்த்து விடுவது நல்லதுங்க. மேலும் மற்றவர்களை வற்புறுத்தி எந்த வேலையும் செய்ய சொல்லாதீங்க. அவர்களுக்கு இஷ்டம் இருந்தால் செய்யட்டும் என்று நீங்கள் விட்டுவிடுவது நல்லதுங்க. மேலும் இன்றைய தினம் கட்டாயப்படுத்தாமல் நீங்கள் மற்றவர்களிடம் வேலை வாங்குவது ரொம்ப முக்கியம். அதை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக சிந்தித்து பாருங்க. உங்களுக்கு அதிகமான நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக அது அமையலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்களே எதிர்பார்க்காத சில விஷயங்கள் இருந்து கூட உங்களுக்கு பண வரவுகள் உண்டு. அதன் மூலமாக உங்களது நிதிச்சிக்கல் தீருங்க. மேலும் இன்றைய தினம் உங்களது நகைச்சுவை உணர்வு இயல்பாகவே இன்னைக்கு இருக்கும். அதன் மூலமாக நீங்களும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, கலகலப்பா. உங்களது சுற்றத்தையும் கலகலப்பா வச்சிருப்பீங்க. எனவே உங்களது குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், உங்களது அலுவலக ஊழியர்கள் அனைவருமே உங்கள் மூலமாக சிறப்பான நல்ல ஒரு பிரகாசமான கலகலப்பான சூழ்நிலையில் இருப்பாங்க. இந்த தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர் அல்லது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் சில ரொமான்டிக் எண்ணங்கள் எனக்கு ஏற்படும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனுபவசாலியிட்டிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக அதில் முயற்சி செய்யுங்கள். நல்ல சிறப்பான வித்தையை கற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு இன்னைக்கு யோகம் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவனம் செலுத்த வேண்டிய பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கலாம். அதை விட்டுட்டு நீங்க மற்ற விஷயங்களை கவனம் செலுத்தாதீங்க. ஆனாலும் திருமண வாழ்க்கையில இன்றைய தினம் இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாகவே இருக்குங்க. நீங்க உங்க வாழ்க்கை துணையை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க அப்படின்றத அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் இன்றைய தினம் காத்திருக்கு. இன்னும் சிறப்பானதா இன்றைய தினத்தை மாற்றணும் அப்படின்னா நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது மீனன்புடைய ரசிகன் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்து மறந்துடாதீங்க நண்பர்களே. நமது வீடியோ தினசரி உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஆன் டைமுக்கு கிடைக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போவே நமது மீனன்புடைய ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. இதன் மூலமாக உங்களுக்கும் புதிய வீடியோக்களை நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற முடியும். அந்த வீடியோவை மிஸ் செய்யாமல் நீங்கள் பார்க்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையுங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆரஞ்சு கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக இன்னைக்கு அமையுங்க. மேலும் இன்றைய தினம் 6ஆம் நம்பர் 6 உங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையுங்க. நமது மீனராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது
பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பேச்சு திறமையின் மூலமாக நல்ல லாபங்களை சம்பாதிக்க முடியும். பேசி பேசி உங்களது காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கு கிடைக்கும் வெற்றியும் லாபம் கணக்கிலேயே சேருங்க. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது சொத்துக்கள் தொடர்பான விஷயங்கள வில்லங்கங்கள் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே தீர்ந்து நீங்கள் நினைத்த எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் கிடைக்கும். எனவே சொத்து பிரச்சனைகளில் உங்களுக்கு மனதிற்கு நல்ல சம்பவங்கள் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் மீது உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்குங்க. மேலும் இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளிலும் உங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் அமையும். நல்ல ஒரு ஸ்திரத்தன்மை பணியில் இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்க கோபமா யார்ட்டையும் பேசுறதை தவிர்த்துறது நல்லது. குறிப்பா உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்கிட்ட இன்னைக்கு அமைதியா சாந்தமா பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் நிறைய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க. புதிய புதிய நபர்களை நீங்க சந்திப்பீங்க. அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. சில பொதுக்கூட்ட பேச்சுங்கள் மீட்டிங்கில் வந்து நீங்க பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஆதரவும் ஒத்துழைப்பும் மற்றவங்க தருவாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மன திருப்தியும் நிம்மதியும் ஏற்படும் நாளா இன்னைக்கு அமையுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பிடிக்கலைன்னா நீங்க உங்க கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எதா இருந்தாலும் சரி மறக்காம நம்ம மீனன் டுடே ராசி பலன் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. ஏன்னா நீங்க கமெண்ட் பண்றதுக்கு அப்போதான் தினசரி நமது வீடியோக்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமா ஆன் டைம்ல வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. மேலும் ஏற்கனவே சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாளை தின வீடியோவில் உங்களை நாளை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.